வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே, வெல்கம் பேக் டு தமிழ் கிரிக்கெட் ரால்ஸ் வித் யூ வெல் பிரசன்ட். லெட்ஸ் வெல்கம் ரகுமான் டிவிலியர்ஸ், கார்த்தி அண்ட் பிரவீன் ஸ்பீக்ஸ் ஆன் போர்ட். ஓகே, ஒரு வழியா ஒரு 2 மாசம் டோர்னமெண்ட்டும் முடிவுக்கு வருது. நம்ம அப்படியே நாளைக்கு ஆர்சிபி ஜிடி ஃபைனல்ஸ் அட் அகமதாபாத். வெரி எக்ஸைட்டட். ஏன்னா ஜிடிக்கு அந்த ஹோம் கிரவுண்ட் ஃபேவர் லைட்டா இருக்கு. நான் ரொம்ப பெருசா சொல்ல மாட்டேன். ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டா ஆடும்போது ஹோம் கிரவுண்ட் ஃபேவர் தான் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஆர்சிபிக்கு ஒரு டீசென்ட் ரெக்கார்ட் இருக்கு அகமதாபாத்ல. அப்படியே நம்ம இந்த இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு ஷார்ட் ரிவ்யூ தான். ஹெட் டு ஹெட் மேட்சப்ஸ், இந்த கிரவுண்ட்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நாளைக்கு மேட்ச்ல, அதை பத்தி தான் பேச போறோம். அப்படியே நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்சிபி ஃபேன் ரகுமான் டிவிலியர்ஸ் கையில தூக்கி கொடுத்துடலாம். ஆரம்பிச்சு விடா. இவங்க எப்பவுமே வந்து ஐபிஎல் நீங்க ஹிஸ்டாரிக்கலா எடுத்து பாத்தீங்கன்னா டிஃபெண்டிங் சாம்பியன்ஸுக்கு தான் அந்த ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் கொடுப்பாங்க ஃபைனல்ஸ் வந்தால். அட்டாக்கிங் சாம்பியன்ஸ் அதுதான், அதனாலதான் தராம போயிட்டாங்க. இவங்க மூடிட்டு டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் சொல்லியிருந்தாலும் பெங்களூர்ல ஆட விட்டுருப்பாங்க. இவங்க அட்டாக்கிங் சாம்பியன்ஸ் சொல்லி அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ். இப்ப இதே சிச்சுவேஷன்ல ஒரு எஸ்ஆர்ஹெச் வந்திருந்தாலோ ஒரு ஆர்ஆர் வந்திருந்தாலோ ஒரு நியூட்ரல் வினியூவா போயிருக்கும். பட் இது இங்க இடத்துல வந்து ஜிடி வந்ததுதான் இப்ப எல்லாருக்கும் பெரிய ட்விஸ்ட். அவங்க வந்து அகமதாபாத்ல பிறந்து அங்கே கண்டிஷன்ஸ், அதாவது ஆஷிஷ் நகரெல்லாம் சொல்லவே தேவையில்ல. ஸ்கூட்டர்ல வந்து பயிற்சி கொடுப்பானா நடு கிரவுண்ட்ல வந்து நின்று. அந்த அளவுக்கு அந்த ஹோம் கிரவுண்ட் வந்து அப்படி யூஸ் பண்ண ஒரு டீமு கிட்ட நாங்க வந்து மோத போறோம். நிறைய ப்ரிவியூஸ் எல்லாமே பார்த்தோம். சீகாவோடது, அஸ்வினோடது, எல்லாருமே பீடாக எல்லா ப்ரிவியூஸும் பார்த்திருப்போம். எல்லாமே கிளியர் ஃபேவரட்ஸ் ஆர்சிபி அப்படின்ட்டு தான் சொல்றாங்க. அவங்கெல்லாம் முடிவே பண்ணிட்டாங்க ஆர்சிபி தான் ஜெயிக்க போகுது அப்படின்ட்டு முடிவே பண்ண மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் ஃபேவரட்ஸ் ஆன் பேப்பர் ஆர்சிபியா இருந்தாலும் ஜிடி ஹேவ் த பொட்டன்ஷியல் டு அப்செட் ஆர்சிபி அப்படின்ட்டு எனக்கு தோணுது. ஆனா இந்த ஆர்சிபி தான் ஃபேவரட்ஸ், உள்ள போறதுக்கு ஆர்சிபி தான் ஃபேவரட்ஸ். பட் ஜிடி கிட்ட கண்டிப்பா ஆர்சிபி அப்செட் பண்ற பொட்டன்ஷியல் இருக்கு. இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆர்சிபி பேட்டிங் லைனப்பே லீக் மேட்ச்ல 150 ஆல் அவுட் ஆக்குன டீம் வந்து ஜிடி தான். ஸோ அதையும் நான் இங்க சொல்லிக்கிறேன். அந்த பொட்டன்ஷியல் வந்து ஜிடி கிட்ட இருக்கு. நல்ல ஒரு குட் கான்டெஸ்டா இருக்கும் ஃபைனல்ஸ் அப்படின்ட்டு தோணுது. டிஃபெண்டிங் சாம்பியன்ஸுக்கு வந்து அட்டாக்கிங் சாம்பியன்ஸுக்கு வந்து அந்த ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் கிடைக்காம போனதுக்கு முக்கியமான காரணமா அவங்க சொல்றது வந்து லாஸ்ட் டைம் வந்து அந்த பெங்களூர் சின்னசாமிக்கு வெளியே நடந்த அந்த இன்சிடென்ட் தான். லைக் போஸ்ட் செலிப்ரேஷன் அப்போ அந்த நடந்த இன்சிடென்ட்காண்டி தான் கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. இது இவங்ககிட்டயே டிஸ்கஸ் பண்ணாம டைரக்டா இவங்களே வந்துட்டு வெனு வந்து ஃபைனல் வெனு வந்து இந்த அகமதாபாத் எது என்ன ஃபைனல் நடந்தாலும் அகமதாபாத்னு வைக்கிற மாதிரி இதுவும் கொண்டு போயிட்டாங்க. லாஸ்ட் இயருமே சம்மந்தமே இல்லாம அது ஆக்சுவலா வந்துட்டு லாஸ்ட் இயர் வந்து கொல்கட்டா அதுக்கு முன்னாடி வருஷம் ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ லாஸ்ட் இயர் வந்துட்டு இவங்களுக்கு போயிருக்கணும், கொல்கட்டாக்கு ஈடன் கார்டன்ஸுக்கு போயிருக்கணும். ஆனா லாஸ்ட் இயர் வந்து அகமதாபாத்ல தான் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சும்மா கூப்பிட்டு அகமதாபாத் கொடுக்கறது வந்து இது கிடையாது. இது வந்து ஆக்சுவலா இப்ப ஜிடி குவாலிஃபை ஆகலைன்னா நீங்க சொல்ற மாதிரி இதை பத்தி நம்ம பேசிட்டு இருக்க போறது கிடையாது. அது ஒரு நியூட்ரல் வினியா போயிருக்கும், பிரச்சனை கிடையாது. இப்ப ஜிடி வந்தனாலதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வேற எந்த டீம் வந்திருந்தாலும் ஆர்சிபிக்கு நான் டஃப் கொடுப்பாங்க, ஃபைனல் டஃப் கொடுப்பாங்கன்னு நான் சொல்லியிருக்கவே மாட்டேன். ஆர்சிபி கிளியர் ஃபேவரட்ஸ் தான். அந்த வெனு அகமதாபாத்தா இருக்க ஒரே காரணத்துக்காண்டி ஜிடிக்கு ஒரு எட்ஜ் இருக்கு அப்படின்றது வந்து என்னோட பிலீஃப் இனிஷியல் தாட்ல. லாஸ்ட் மேட்ச் வந்து ஆர்சிபி வந்து 150ல வந்து அவங்க வந்து லைக் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருப்பாங்க. அந்த மேட்ச்ல வந்து 6th பிட்ச் தான் ஆடி இருக்காங்களாம். அதே பிட்ச்ல தான் நாளைக்கும் போக போறாங்க. அப்படின்றப்போ ஒரு பக்கம் எப்படி சொல்றது, எல்லாமே வந்து ஆர்சிபி போன மேட்ச் நல்ல ஒரு டார்கெட்ல வின் பண்ணிருக்காங்க. ஸோ அப்படின்றதுனால ஆர்சிபி தான் ஃபேவரேட்ஸ். பட் இருந்தாலும் அந்த மேட்ச் எவ்வளவு க்ளோஸா எடுத்துட்டு போக முடியுமோ அந்த லாஸ்ட் மினிட் வரையும் அவங்க ஜிடி வந்து அந்த ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட்டோட தான் போய் முடிஞ்ச அளவுக்கு அவங்க சான்ஸையும் ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் எங்களை தாண்டி கப் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு கான்டெஸ்டா தான் போகும்னு நினைக்கிறேன். அந்த ஈஸியா ஒன் சைடட் வின் மாதிரி எல்லாம் போன மேட்ச் எப்படி இருந்தோ அதே மாதிரி இந்த அகமதாபாத்ல நடக்குமான்றது வந்து கம்ப்ளீட்டா சான்ஸே இல்லை. அவங்க விடவும் மாட்டாங்க. ஆர்சிபி சப்போஸ் கப் ஜெயிச்சிட்டாலும் லாஸ்ட் இயர் மாதிரி அந்த செலிப்ரேஷன் ரோட்ல செலிப்ரேட் பண்றாங்க, அந்த வென்யூல செலிப்ரேட் பண்றாங்களா, அது எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி போலீஸ் வந்து ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் போட்டிருக்காங்க. இல்ல ஸ்கிரீனிங்கே பண்ணலையாமா. ஃபைனலே வந்துட்டு எங்கேயுமே பெங்களூர்ல எங்கேயுமே ஸ்கிரீனிங்கே அலோட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஐ மீன் இந்த பார் அந்த மாதிரி சொல்றீங்க? மேட்ச் பாக்குற ஸ்கிரீனிங்கே அலோட் இல்லையாமா. அந்த மாதிரி மாஸ் கிரௌடே வந்து கேதர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல இனிஷியேட்டிவ் தான், நம்ம இதை அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா லாஸ்ட் டைம் அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்றப்ப அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கு வெரி பெஸ்ட் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. நாளைக்கு வந்து டாஸ் ஜெயிச்சா, எந்த டீம் வந்தாலும் டாஸ் ஜெயிச்சா என்ன பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? நாளைக்கு வந்து ஜிடி டாஸ் சப்போஸ் ஜெயிச்சாங்கன்னா எனக்கு ஜெயிக்க கூடாது. ஏன்னா வந்து பிளே ஆஃப்ல டாஸ் ஜெயிக்கிற எல்லா டீமும் தோத்துட்டு இருக்காங்க. அதனால எனக்கு ஜெயிக்க கூடாது. ஃபர்ஸ்ட் இல்ல மூட நம்பிக்கை எல்லாருக்கும் தான் இருக்கும், உங்களுக்கும் இருக்கும். இல்ல அதான் 7 மேட்ச் வந்து அகமதாபாத்ல ஆடி இருக்காங்க. அதுல வந்துட்டு 2 மேட்ச் வந்து தோத்துருக்காங்க. அந்த 2 மேட்சுமே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஆடின 3 மேட்ச்ல 2 மேட்ச் தோத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆடின எல்லா மேட்சுமே வந்துட்டு லைக் ஹோல்டர் வந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்க எல்லா மேட்சுமே ஜெயிச்சிருக்காங்க. அவங்க அகமதாபாத்ல இதுவரை ஜிடி தோத்த 2 மேட்சுமே அவங்க சேஸ் பண்ண போய் தான் தோத்துருந்தாங்க. ஒரு மேட்ச் வந்து 210 சேஸ் பண்ணும்போது 204 வந்து 6 ரன்ல தோத்தாங்க. இன்னொரு மேட்ச் வந்து மும்பை கூட பண்டில் பாவாங்க.
சேஸ் பண்ண போயிட்டு 200+ டார்கெட்டை சேஸ் பண்ண போய் பண்டில் ஆவாங்க. ஸோ வந்து அவங்களுக்கு சேசிங் வந்து பண்டில் ஆயிருக்காங்க. ஆல்சோ பிளே ஆஃப்ல குவாலிஃபயர் 1ல வந்து சேஸ் பண்ணி இன்னொரு தடவை தோத்துருக்காங்கன்றப்போ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் போயிடணுன்றது வந்து என்னோட ஒப்பீனியன். டாஸ் எடுத்து ஜிடி வின் பண்ணா வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் போயிடணும். ஆனா அதர் ஹேண்ட் வந்து ஆர்சிபி வந்து அவங்க சேஸ் பண்ணும்போது தான் வந்து அவங்க நல்ல டீமா இன்னும் ஸ்ட்ராங்காவே இருப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. மூட நம்பிக்கை பத்தி பேசுறப்ப இந்த ஜெர்சியை வந்து நான் இந்த சீசன் ஃபுல்லா இன்னும் துவைக்கவே இல்லை. நான் இந்த நம்ம இந்த வீடியோ ரெக்கார்டிங் வரும்போது போட்டு வந்து இப்படி உட்காடுறது, முடிச்சோன்னே அப்படியே கழட்டி ஆங்கர்ல மாட்டிடுறது, அப்படியேதான் இந்த 2 மாசமும் ஓட்டியிருக்கேன். அதுல இருந்து ஆர்சிபி ஜெயிக்கிறாங்கன்னு துவைக்கவே கூடாதுடா அப்படிங்கிற ஒரு முடிவுல 5 ஜெர்சி வச்சிருக்கேன். அதே நிலைமைதான் அந்த 5 ஜெர்சிக்கும். ஐபிஎல் முடிஞ்சாதான் அந்த 5 ஜெர்சி வாஷிங் மிஷினுக்குள்ள போகும். அது வரை அந்த ஹேங்கர் விட்டு நகராது. அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு. அண்ட் ஆர்சிபி பத்தி பேசும்போது ஒரு இது ஸ்டாட்ஸ் பார்த்து, ஸ்டாட்ஸ் கிடையாது இது, ஆர்சிபி எந்த கேப்டனா இருந்தாலும் டாஸ் போறதுக்கு முன்னாடி ஸ்வப்னில் சிங் கையை பிடிச்சி கொஞ்ச நேரம் பேசிட்டு தான் வருவாங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ரஜத் படிடாரா இருக்கட்டும், ஜிதேஷ் சர்மா ஒரு மேட்ச் கேப்டன்சி பண்ணும்போது கூட ஸ்வப்னில் சிங் கையை பிடிச்சி பேசிட்டு தான் வந்துருந்தாரு அப்படின்னு சொன்னாங்க. இந்த மூட நம்பிக்கை எவ்வளவு தூரம் விளையாடுது. டிகே வந்து மூட நம்பிக்கையில மூழ்கி போன ஒரு ஆளு. ஆக்சுவலி அவரு இருக்கிறதும் அங்க ஒரு ரோல் வந்து பிளே பண்ணுது. ஸோ யா, நான் வந்து நாளைக்கு டாஸ் வந்து பெரிய குரூஷியல் ஃபேக்டர் ஆகும்னு எனக்கு தோணல. ஏன் சொல்றேன்னா, ஜிடி என்ன பொறுத்த வரையும் ஆர்சிபி டாஸ் வின் பண்ணாலுமே அவங்கள ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல விட்டுருங்க, அவ்வளவுதான். அவங்கள ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல விட்டுருங்க அப்படின்ட்டு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா புவனேஸ்வர் குமார், இன்னொரு சைடு டஃபி போட்டுங்க. அவங்களுக்கு ஒரு மைண்ட்ல ஒரு இது வரணும். இப்ப போன மேட்ச் 250 அடிச்சிட்டானுங்க, நம்ம என்ன ஸ்கோர் அடிச்சா சேஃபா இருக்கும் அப்படிங்கிறது அவங்க மைண்ட்ல கண்டிப்பா பிளே ஆகும். அண்ட் புவி அகேன்ஸ்ட் கில் வந்து ரொம்பவே புவர் மேட்சப்ஸ் பத்தி பேசும்போது நம்ம வந்துருவோம். பட் ஸ்டில் அந்த ஒரு டைலமால ஜிடியை வந்து புஷ் பண்ணி விட்டுறணும் அப்படின்ட்டு தான் எனக்கு தோணுது. ஜிடி டாஸ் ஜெயிச்சாலுமே அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் எடுக்க போறாங்கன்ட்டும் தோணுது. ஸோ டாஸ் வந்து நாளைக்கு பெரிய ஃபேக்டரா இருக்காது. ஆர்சிபி சேஸ் பண்ண போறாங்க, ஜிடி ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க, அப்படிதான் தோணுது. ஜிடி டாஸ் வின் பண்ணப்ப நேத்து அவங்க பேட்டிங்க்கு தான் போயிருப்பாங்க. சோ அது இல்லன்றதுக்காக செகண்ட் இதுல அவங்க டாஸ் வின் பண்ண போய் தான் அதுக்கப்புறம் டெசிஷன் மாறி இருக்கும். அதனால வந்து கிளியரா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு நல்ல டார்கெட் போட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம பவுலர்ஸ் எப்பவுமே நம்ம ட்ரஸ்ட் பண்றது நம்ம பவுலர்ஸ் தான். சோ அவங்களுக்கு வந்து ஒரு ரன்ஸ் கொடுத்துட்டா அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம செட் பண்ணி அந்த விக்கெட்ஸ் எடுத்துட்டா நம்மளுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும் அப்படின்ற அந்த மைண்ட் செட் தான் போவாங்க. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் டீம்ஸ் வின்னிங் டாஸ், நம்ம பசங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா ஆர்சிபி தான் சேசிங், ஜிடி தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் சொல்லிருக்காங்க. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ நம்ம நெக்ஸ்ட் பிளேயிங் 11 பத்தி போயிடலாம். எந்த பெஸ்ட் 11 ஆடுவாங்கன்னு நம்ம ஒரு கொஸ்டின் வச்சுக்கலாம். ஏன்னா பில் ஷால்ட் இப்போ திரும்பி உள்ள கொண்டு வருவாங்களா? ஏன்னா புள்ளி ஃபிட்டுன்னு லாஸ்ட் மேட்சே சொல்லிட்டாங்க டாஸ்க்கு முன்னாடி. ஸோ அவர் உள்ள கொண்டு வருவாங்களா? ஆர்சிபி பொறுத்த வரையும் அது ஒரு கொஸ்டின். அப்படியே இங்க குஜராத் பொறுத்த வரையும் எனக்கு தெரிஞ்சு போன மேட்ச் சாய் கிஷோர் எடுத்துட்டு வந்துட்டு யூஸே பண்ணல. அகமதாபாத்ல சாய் கிஷோர் யூஸ் ஆவார்னு கேட்டா அங்கேயும் டவுட்ஃபுல் தான். அர்ஷத் கானுக்கு வந்து ஒரு நல்ல மேட்சப் இருக்கு. ஆக்சுவலா ஆர்சிபி எக்ஸ்ட்ரா நல்லா பண்ணிருக்காரு. சோ அர்ஷத் கானை உள்ள கொண்டு வருவாங்களா? இந்த 2 கொஸ்டினுக்கும் நீங்க எல்லாம் ஆன்சர் பண்ணிடுங்க. ஆர்சிபி பொறுத்த வரையும் என்னை பொறுத்த அவங்க சேஞ்சஸ் எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு தான் தோணுது. பில் சால்ட் ஃபிட்டா இருக்காரு. நான் என்ன நினைச்சேன், பில் சால்ட் எப்படி இருந்தாலும் அவங்க ஆட வச்சிருவாங்கன்னு தான் நான் யோசிச்சேன். பட் ஆண்டி ஃபயர் வந்து டிஃப்ரெண்டா யோசிச்சிருக்காரு. வெங்கடேஷ் ஐயரை நான் போய் இறக்கி விட்டு பில் சால்ட்டோட ரோலை வந்து வெங்கடேஷ் ஐயரை வச்சு பண்ணிட்டு நான் டஃபியை உள்ள கொண்டு வந்துக்கிறேங்கிற ஒரு இதுல போனாரு. அது ஒர்க் ஆயிருக்குங்கும் போது அந்த இடத்துல சேஞ்சஸ் எதுவும் பண்ண மாட்டாங்க. நாளைக்கு ஒருவேளை ஆர்சிபி வந்து சேசிங் அப்படிங்கிற ஒரு இதுக்கு போயிட்டாங்கன்னா தான் அவங்களுக்கு போன மாட்டி ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல போனதால ரொமாரியா வந்து இம்பாக்ட் சப்ல வச்சுட்டு பேட்டிங் ஃபெயிலியரா இருந்தா ரொமாரியா கொண்டு வந்துக்கலாம், அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது பவுலர் போய்க்கலாம். பட் ஸ்கோர் அவ்வளவு இல்லைங்கிறதால ரொமாரியாவே திருப்பி உள்ள கொண்டு வந்துட்டாங்க. பட் சேசிங்னு போயிட்டாங்கன்னா இந்த 11 எப்படி செட் பண்ணுவாங்கிறதா நான் பார்க்க வெயிட் பண்றேன். சுயாஷ் சர்மாவை டிராப் பண்ணுவாங்களா? அதுதான் பிக்கஸ்ட் கொஸ்டின் என்னை பொறுத்த வரையும். பட் அகமதாபாத் பிச் கண்டிஷன்ஸ் பொறுத்த வரையும் ரொமாரியோவே ஆட வச்சுட்டு சுயாஷ் அவங்க டிராப் பண்ணிடலாம் அப்படின்ட்டு எனக்கு தோணுது. ஒரு 2 குர்னால் பாண்டியா இருக்காரு கண்டெயின் பண்ணி கொடுக்கறதுக்கு. அப்படி அந்த மேட்சப்ஸ் பார்க்கும்போது எனக்கு அதுவே பண்ணலாம் அப்படின்ட்டு தான். உங்களுக்கு பேட்டிங்கும் டெப்த் கிடைக்கும், பவுலிங்லேயும் ஒரு எக்ஸ்ட்ரா. ரொமாரியோ எந்த கிரவுண்ட்ல போட்டாலும் 12 ரன் கொடுப்பாரு, பட் எக்ஸ்ட்ரா ஒரு பேருக்கு ஒரு பவுலிங் ஆப்ஷனும் கிடைக்கும்ல. ஸோ அந்த மேட்சப்ஸ் படி பார்க்கும்போது அவங்க இப்படியே தான் போவாங்க. நோ சேஞ்சஸ் இன் 11 ஃபார் ஆர்சிபின்னு தோணுது. அப்படியே ஜிடி எடுத்துட்டு வந்தோம்னா நம்ம சாய் கிஷோர் அப்படியே வெளில தூக்கிட்டு அர்ஷத் கானை தூக்கி வந்து அப்படியே உள்ள உட்கார வச்சிருவாங்க. அவ்வளவுதான். அவங்களுக்கும் இது ஒரு தான் சேஞ்சஸா இருக்கும், வேற சேஞ்சஸ் இருக்கான்னு தோணும். அர்ஷத் கான் வந்து ஜிடி எடுத்துட்டு வரதுக்கு எதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா, போன மேட்சே வந்து எதுக்கு அர்ஷத் கானை வெளில வச்சாங்கன்றது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஏன்னா அவங்க யார ரிப்ளேஸ் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்தாங்களோ 2 பேருமே வந்து அவங்களுக்கு எஃபெக்டிவா இல்ல. அங்க வந்து கெஜ்ரோல் எடுத்துட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவரும் ஒண்ணும் இல்ல. போன வாட்டி சாய் கிஷோர் எடுத்துட்டு வந்து எதுக்கு யூஸ் பண்ண ஒண்ணுமே பண்ணல, சும்மா நிக்க வச்சு அமுச்சு வச்சுட்டாங்க. லாஸ்ட் ஒரு ரஷித் கானுக்கு யாருமே இல்லாதனால நேற்று ரஷித் கானுக்கு கொடுத்து அங்க இருந்து அந்த 200 போயிருக்கும் RRக்கு. அப்படின்றப்போ அவங்க
அர்ஷத் கானே எடுத்துட்டு வரலாம். பேட்டிங்லயும் உங்களுக்கு ஒரு லைக் டெப்த் கிடைக்குது, பவுலிங்லயுமே அவர் டீசெண்டா தான் போட்டாரு. முக்கியமா போன மேட்ச் ஆர்சிபி அந்த 155ல அவுட் ஆகிறப்போ அர்ஷத் கான் ஒரு நல்ல பவுலிங் போட்டிருக்காரு. சோ அப்படின்றதுனால ஸ்ட்ரைட்டாவே யோசிக்காம அர்ஷத் கானை உள்ள கொண்டு வரணும். புவி விசஸ் கில் இந்த மேட்ச் நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? ஏன்னா ஒரு மேட்ச் வந்து பியூர்லி கில் வந்து டாமினேட் பண்ணார் பவர் பிளேல. ஐ மீன் இறங்கி வந்து அடிச்சாரு. ஹேசல்வுட் அண்ட் புவி லென்த் வந்து டிஸ்டர்ப் பண்ணாரு. பட் நம்ம குவாலிஃபயர் 1ல நல்லா கிளியராவே பார்த்தோம், புவி ஹேட் அப்பர் ஹேண்ட். ஓவராலாவே ஸ்டாட் எடுத்து பார்த்தா புவி ஆல்வேஸ் ஹேட் அப்பர் ஹேண்ட் அகைன்ஸ்ட் சுமன் கில்ன்றப்ப நாளைக்கு சுமன் கில் பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா ஒரு நல்ல ஒரு குவாலிஃபயர் 2 இன்னிங்ஸ்க்கு அப்புறம் வந்திருக்காரு. ஒரு செஞ்சுரினா செம கான்பிடன்ஸ்ல இருப்பாரு. அதுவும் அகமதாபாத்னா எக்ஸ்ட்ரா கான்பிடன்ஸ் ஏறி இருக்கும். ஸோ இது அவர் மைண்ட்ல பிளே ஆகுமா? சப்போஸ் பவர் பிளேல வந்து பார்த்து ஆடிடுவாரா? புவி ஸ்பெல்ல மட்டும் கடந்து போயிட்டு மிடில் ஓவர்ஸ்ல அடிச்சுக்கலான்ற ஒரு பிளான்ல வருவாரா? அகமதாபாத்ல இதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச்லயுமே வந்துட்டு கில் வந்து பவர் பிளே டேக் ஆன் பண்ணணும்னு வரும்போது ஹேசல்வுட்டை மட்டும் தான் அட்டாக் பண்ணுவாரு, புவியை கொஞ்சம் பார்த்து ஆடிடுவாரு. அந்த இடத்துல ஐ மீன் அவரோட கேம் பிளானே வந்துட்டு நான் புவிக்கு வந்து பெருசா எதுவுமே நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன், புவியை நான் வந்து சுதர்ஷனை வச்சு ஆட வச்சுக்கிறேன், எனக்கு ஹேசல்வுட்டை நான் அட்டாக் பண்ணிக்கிறேன்ற மாதிரி மைண்ட் செட்ல போனாரு. நாளைக்கு அவங்க அந்த இடத்துல வந்து டஃபியையும் புவியும் ஃபேஸ் பண்ண போறாங்க. அப்படின்றப்போ அவங்க ஏதாச்சும் ஒரு பிளேயரை டேக் ஆன் பண்ணும். ஒரு பிளேயரை வந்து ஒரு குஷன் எடுத்து, மீன் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பர்டிகுலர்லாம் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறீங்க, உங்களுக்கு எந்த ப்ரெஷருமே இல்லை, ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர் இல்லை அப்படின்ற சமயத்துல வந்து புவி நீங்க கண்டிப்பா பார்த்து ஆடிதான் ஆகணும். ஏன்னா வந்து உங்களோட மேட்சப்ஸ் வந்து அவ்வளோ, ஐ மீன் அவங்க ஹெட் டு ஹெட் வந்து அவ்வளோ வீக்கா இருக்குன்றப்போ கண்டிப்பா அது அவர் மைண்ட்ல ஓடும். அதுக்காண்டி ஒர்க் பண்ணிட்டு வருவாரு. ஏன்னா அந்த ஸ்லோயர் ஐ மீன் இனிஷியலா அகமதாபாத்லயுமே இனிஷியல் அந்த 6 ஓவர்ஸ்க்கு வந்து பால் மூவ்மெண்ட் நல்லாவே இருக்கும். அப்படின்றப்போ நாளைக்கும் திருப்பி பிளாக் சைல் பிச்சில் தான் ஆட போறாங்கன்றப்போ வந்து கண்டிப்பா பார்த்து ஆடியே தான் ஆகணும். அது கண்டிப்பா நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவாங்க அப்படின்னு எனக்கு தோணும். கில் வந்து அவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரதுக்கெல்லாம் இங்க சுத்தமா டைமே கிடையாது. ஏன்னா அவங்க பேக் டு பேக் மேட்சஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. போயிட்டு இதுக்காக நான் போய் கிரவுண்ட்ல நின்று பிராக்டிஸ் பண்ணிட்டு வரேங்கிற அளவுக்கு கில்லுக்கு டைமே கிடையாது. அவர் ஒரு பிளான் தான், அந்த இடத்துல ஒரு பிளான் தான் போடுவாங்க. நான் புவியை நாளைக்கு டேக் ஆன் பண்ண மாட்டேன், நான் வந்து மற்ற டஃபியை டேக் ஆன் பண்ணிக்கிறேங்கிற ஒரு பிளான்ல தான் வருவாரு. புவியை டேக் ஆன் பண்ண போனாருன்னா ஐ திங்க் புவி வந்து போன மேட்ச் மாதிரி டெட்டிங்க்குன்னு உள்ள புந்து கில்ல தூக்கிடுவாரு அப்படின்ட்டு தான் எனக்கு தோணுது. ரெக்கார்ட் ஆல்சோ சேஸ் த சேம். ஏன்னா 75 பால் வந்து போட்டிருக்காரு புவி அகேன்ஸ்ட் சுமன் கில், ஒன்லி 80 ரன்ஸ். 75 பால் போட்டு 80 ரன் தான், ஸ்ட்ரைக் ரேட்டு 106. அப்படிங்கும் போது கிளியர்லி அங்க வந்து நீங்க வந்து ஒரு 2 மேட்ச் ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே தூக்கிட்டாரு அப்படி இப்படின்னா கூட ஓகே. 75 பால் போட்டு 80 ரன்னுங்கும் போது புவிக்கு ஃபுல் அப்பர் ஹேண்ட் இருக்கு. ஸோ வந்து புவிய பார்த்து ஆடதான் பாப்பாரு சுமன் கில். சாய் சுதர்ஷன் தான் அட்டாக் பண்ண போவாரு. அவன் வந்து ஸ்ட்ரைக் ரேட் பத்தி பேசிட்டான். டிஸ்மிசல் வந்து அதுல 6 டிஸ்மிசல்ன்றப்ப கிளியர்லி புவிக்கு தான் அப்பர் ஹேண்ட் இருக்கு. சுமன் கில் டெக்னிக்கலி வெரி ஸ்ட்ராங் பேட்ஸ்மேனால நான் என்ன சொல்றேன்னா ஒரு சிங்கிள் எடுத்து ஆடிட்டு அந்த சைடு சாய் சுதர்ஷன் கொடுக்கலாம். நீங்க இப்போ சொன்னீங்க 3 பேருக்குமே நல்லா போட்டிருக்காரு புவி. பட் சாய் சுதர்ஷன் கொஞ்சம் நல்லா ஆடி இருக்காரு புவியை. நீங்க கம்பேரிட்டிவ்லி எடுத்து பாத்தீங்கன்னா சாய் சுதர்ஷன் நல்லா ஆடி இருக்காரு. அப்படின்றப்ப சிங்கிள் எடுத்து சாய் சுதர்ஷன் ஸ்ட்ரைக் கொடுத்துடலாம். ஆப்போசிட்ல டஃபி போடும்போது கில் வந்து அட்டாக் பண்ணலான்னு எனக்கு தோணுது. போன மேட்ச் கொஞ்சம் அடிக்கல, பட் இந்த மேட்ச் பொறுத்தவரையும் டஃபியை வந்து சுமன் கில் நல்லாவே அட்டாக் பண்ணலான்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா டஃபிக்கு வந்து இந்த கிரவுண்ட்ல 2 மேட்ச் ஆடி இருக்காரு, 15 எக்கனாமி இருக்கு, விக்கெட்ஸை எடுக்கல 2 மேட்ச் ஆடி இந்த கிரவுண்ட்ல. ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு பிளான்ஸ் போனா கில் சர்வை ஆகலாம். நம்ம கில் பத்தி பேசுறோம்னா அதை ஆட் பண்ணிட்டு பட்லர் விசஸ் புவியும் வந்து ஒரு பயங்கரமான மேட்சப் இருக்கு. எப்பப்பெல்லாம் புவி வந்து ரன் அப் எடுக்கிறாரோ அப்பப்பெல்லாம் பட்லர் வந்து அவர் ஃபீல்ட மூவ் பண்றது வந்து ஸ்டாப் ஆயிருக்கு. ஆக்சுவலி நீங்க ஸ்டாட்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா அதான் சொல்லுது, 7 தடவை பட்லர் வந்து புவி எடுத்திருக்காரு. அந்த இன்ஸ்விங்கிங் டெலிவரி நம்ம ஆரோன் பின்ச்சுக்கு பார்த்திருப்போம். சொல்லி சொல்லி நீ வந்தாலே நீ ஆரோன் பின்ச்லாம் ஒரு டக் அவுட்லேயே உட்காந்துட்டு 0 for 1 போட்டுடலாம் புவி பவுலிங் போட வர்றாருன்னா அந்த அளவுக்கு வீக்கான ஒரு ஸ்டாட்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி பேட்ஸ்மேன்ஸ் வந்து பட்லர் இஸ் டெக்னிக்கலி மோர் சவுண்டர் தான் ஆரோன் பின்ச். பட் புவிக்கு அகேன்ஸ்டா பட்லர் வந்து கண்டிப்பா ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. இதுவரை 7 வாட்டி அவுட் ஆயிருக்காரு. பட்லர் மாதிரி ஒரு பிளேயர்ட்ட வந்து நீங்க ஸ்ட்ரைக் ரேட்லாம் வச்சு கம்பேரே பண்ண முடியாது. எத்தனை வாட்டி அவர் எடுத்திருக்கீங்கிறதா மேட்ரு. 7 வாட்டி புவி எடுத்திருக்காரு. ஸோ அவங்க டாப் 3ல அந்த ஆட்டோல இருக்க 3 சக்கரத்துல ஒரு சக்கரம் தான் முன்னாடி சக்கரம், அது வந்து சாய் சுதர்ஷன். பின்னாடி இருக்க சக்கரம் 2 சக்கரம், 1 கில்லு 1 பட்டரு. 2 சக்கரத்திட்டையும் புவிக்கு வந்து ஸ்டாட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. இது ஓவராலா இப்ப நம்ம சம்மரைஸ் பண்ணோம்னா நாளைக்கு ஆர்சிபிக்கு இந்த கேம் ஜெயிக்கணும்னா பவுலிங்ல புவி பெர்ஃபார்ம் பண்ணா ஒன் சைடு தான் எடுத்து ஜெயிச்சுட்டு போயிடலாம். அதுதான் வந்து கிளியரா நம்ம சம்மரைஸ் பண்ணோம். ஏன்னா ஹேசல்வுட்டுக்குமே வந்து அகெயின்ஸ்ட் ஜிடியும் சரி இந்த வென்யூலையும் சரி அவ்வளவு இம்ப்ரெசிவான ரெக்கார்டு இல்லை. ஸோ புவி தான் ஒரே பேசர். உங்களுக்கு கேமை அப்படியே போட்டு ஜிடிஏ ஒரே அமுக்க முடியும்னா அது புவியால மட்டும்தான் முடியும். டஃபியை வந்து நம்ம அவ்வளோ ஈஸியாவும் ரூல் அவுட் பண்ணிட முடியாது. டஃபி வந்து இந்த சீசன் ஃபுல்லா எடுத்து பார்த்தீங்கன்னா சர்ப்ரைசிங்கா
ஒரு மேட்ச் 2 மேட்ச்ல டப்புன்னு விக்கெட் எடுத்து கொடுத்துறாரு. ஏன்னா அபிஷேக் சர்மா டஃபியை என்ன பொழந்தாருன்னு தெரியும். அந்த நியூசிலாந்து சீரீஸா இருக்கட்டும் எல்லாத்துலயும் வச்சு பிரிச்சாரு. பட் இங்க ஐபிஎல் லெவல்ல வந்து பார்க்கும்போது டஃபி வந்து யாரோட விக்கெட்டை ஃபர்ஸ்ட் எடுத்தாருன்னா அபிஷேக் சர்மாவோட விக்கெட் இன்டு த பாடி போட்டு எடுத்து கொடுத்தாரு. ஸோ டஃபி வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து நம்ம ரூல் அவுட் பண்ணிட முடியாது. ஹேசல்வுட்டாவது ஹிட் த டெக் பவுலர். அவர் வந்து ஒரு இதுலதான் லென்த்ல தான் ரொம்ப பிலீவ் பண்ணிருப்பாரு. நாட் அ ஸ்விங்கிங் பவுலர். அந்த மாதிரி புவி மாதிரி கச்சாமச்சான் ஸ்விங் பண்ணக்கூடிய பவுலர் கிடையாது. பட் டஃபிட்ட அந்த ஸ்விங்கிங்கும் இருக்குங்கிறதால டஃபி அண்ட் புவனேஸ்வர் குமார் காம்போ வந்து எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும். ஏன்னா ஆர்சிபி நீ எடுத்து பாத்தீங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து புவிட்ட கொடுக்கறது கிடையாது. அவங்க ஸ்ட்ரைட்டாவே வந்து டஃபிட்ட தான் கொடுக்குறாங்க. ஸோ அவர் ஸ்விங்கிங் மேல அவங்களுக்கு வந்து நல்ல கான்பிடன்ஸ் இருக்கு. புவி எங்க கொடுத்தாலும் ஸ்விங் பண்ணிடுவாரு. நீ வந்து ஒரு கிளாஸ் கொடுத்தாலும் அதுல வந்து ஸ்விங் பண்ணி காட்ட பாக்குறியாங்கிற மாதிரி புவி போட்டுருவாரு. பட் டஃபிங்கும் போது ஃபர்ஸ்ட் ஓவர் ப்ரிவிலேஜ் வந்து ஆர்சிபி கொடுக்கறதும் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல மூவா தான் எனக்கு தோணுது. இந்த வருஷம் வந்து அவர் வந்து ரொம்ப கம்மி கேம்ஸ் தான் ஆடி இருக்காரு கம்பேரிட்டிவ்லி. பட் ஜிடி ஆர்சிபி இந்த வருஷம் மூணு மேட்ச் நடந்திருக்கு. 2 மேட்ச் தான் அவர் ஆடி இருக்காரு. 2 மேட்ச்லயுமே வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டாரு. அந்த ஒரு மேட்ச்ல 3 விக்கெட் எடுத்தாரு. அதே மாதிரி செகண்ட் பவுலிங் போட்டாரு, அப்பயும் 3 விக்கெட் எடுத்தாரு. ஸோ ஹெட் டு ஹெட்ல பார்த்தா செம்ம ரெக்கார்டு இருக்கு. பட் வென்யூல போட்டு அடிச்சு நொறுக்கிருக்காங்க, விக்கெட் இருக்குல்ல. ஸோ நாளைக்கு ஒரு மிக்சர் ஆஃப் பவுலிங் ஸ்பெல் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா அடி வாங்குவாரு, பட் விக்கெட் எடுத்து கொடுத்துருவாருன்னு தான் நான் நினைக்கிறேன். நம்ம அப்படியே செகண்ட் இன்னிங்ஸ் போயிடலாம். விராட் கோலி ஹவு க்ரூஷியல் ஹி வில் பி இன் சேசிங். ஏன்னா வென்யூலயும் சரி ஹெட் டு ஹெட்டும் சரி செம்ம ஆவரேஜ் வச்சிருக்காரு. அபோவ் 50. வென்யூல வந்து 72 வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஹெட் டு ஹெட்ல 53 வச்சிருக்காரு. ஸோ ஹி வில் பி வெரி க்ரூஷியல் ஃபேக்டர் ஃபார் ஆர்சிபி டு லிஃப்ட் தேர் செகண்ட் ட்ராஃபி. அவரை பத்தி சொல்லிருங்க. வேற யாரு டிபெண்ட் பண்ணி இருப்பீங்க நீங்க மேஜரா? ஏன்னா சேசிங்னா விராட் கோலி பத்தி மட்டும் தான் பேசிருக்கோம். நான் இது டிபெண்டன்சி ஃபேக்டர் வைஸ் பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி காலங்காலமா வந்து விராட் கோலி மேலதான் ஆர்சிபி டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. ஸோ அதை பத்தி நான் பேசல. எனக்கு விராட் கோலியை விட இந்த மேட்ச்ல வந்து ஒரு குரூஷியல் ஃபேக்டர்னா எனக்கு வெங்கடேஷ் ஐயர் தான் தோணுது. ஏன்னா வெங்கடேஷ் ஐயர் மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் வந்து அவருக்கு பட ஆரம்பிச்சிச்சுன்னா கேம் உங்கள்கிட்ட இருந்து அப்படியே தூக்கிட்டு வந்துருவாரு. இந்த பக்கம் முடிஞ்சிருச்சாங்க, கேமே முடிச்சு விட்டுருவாரு. அவர் பேட்டிங் ஆடுற ஒரு 8 ஓவர் 7 ஓவர் ஆடினாருன்னா அவரும் நீங்க பிளான் செட் பண்ணி ஆடுற அளவுக்கு அவருக்கு நீங்க ஸ்கோப் கொடுக்க முடியாது. ஏன்னா அவரே அவர் பிளான்ல ஆட மாட்டாரு. நீ எங்க போட்டாலும் அடிக்க போறாங்கிற ஒரு பிளான்ல தான் ஆடுவாரு. அவர் இந்த லென்த் லைன்ல எதை பார்த்தாலும் இறங்கிடுறாரு. சோ அவரோட விக்கெட் தான் நாளைக்கு இது ஜிடிக்கு விராட் கோலி விக்கெட்டோட பெரிய விக்கெட்டா இருக்குமோ அப்படின்ட்டு எனக்கு தோணுது. ஏன்னா மொத்தமா கேமை வந்து தூக்கி கொண்டாந்து இந்த சைடு வச்சிருவாரு ஒரு லெவல் வரையும் அவர் பேட்டிங் ஆனா. சோ வெங்கடேஷ் விக்கெட் வில் பி க்ரூஷியல். வெங்கடேஷ் ஐயருக்கு நாளைக்கு பட்டுச்சுன்னா விராட் கோலி வந்து ஸ்ட்ரைக்கை கொடுத்தே ஆடலாம். எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறாங்களோ செகண்ட் பேட்டிங் ஆடுறாங்களோ அதெல்லாம் மேட்டர் இல்ல. போன வாட்டியுமே ஃபைனல்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் ஆடி இருந்தாங்க. அன்னைக்குமே விராட் கோலி வந்து ஸ்லோ ஆடின மாதிரி இருக்கும். ஆனா அந்த 190க்கு போனதுக்கு அதுவுமே ஒரு இதுதான். ஆனா அவர் நிக்கிறப்ப இந்த பாட்டில் அவர் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவர் அவாய்ட் பண்ணுவாரு. விக்கெட்ஸ் விழுந்துட்டே இருக்கப்போ அவர் ஒரு சைட்ல வந்தா ஆப்போசிட்ல வர பிளேயர்ஸ்க்கும் ஈக்குவலா கம்யூனிகேட் பண்ணி ஓகே நீ இப்படி ஆடு, நான் இந்த சைடு ஆடுறேன், ஒரு இடத்துல வரைக்கும் எடுத்துட்டு போயிடலாம், அதுக்கப்புறம் மேல நம்ம ஸ்ட்ரைக் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு கம்யூனிகேஷன் வந்து அவர் தான் வந்து லைக் பிட்ச்குள்ள வந்து அவர் தான் கொடுக்க முடியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேனா. சோ அதனால எந்த இதுவா இருந்தாலும் அவர் கொஞ்சம் ஒரு 8ல இருந்து ஒரு 10 ஓவர் வரைக்கும் ஆடிடணும். வெங்கடேஷ் ஐயருக்கு படுதுன்னா இவர் பாட்டு ஒரு பக்கத்துல இன்னும் ஒரு 4 ஒரு வால் கிடைக்குதா முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4 அடிச்சுட்டு சிங்கிள் கொடுத்துட்டு ரிஸ்கி ஷாட்ஸ் போக தேவையில்ல. ஏன்னா போன வாட்டியுமே வந்து ரபாடாக்கு வந்து ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிக்க போனாரு. எப்ப போனாருன்னா வெங்கடேஷ் ஐயர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் போனாரு. அப்படின்றப்போ கொஞ்சம் பயமா தான் இருந்தது. ஏன்னா விராட் கோலி அவுட் ஆயிட்டா என்ன ஆகுமோ அப்படின்ற ஒரு பயம். எத்தனை வருஷம் ஆனாலும் 19 வருஷம் ஆட போறாங்க. இன்னைக்குமே விராட் கோலி வந்து எவ்வளவு சீக்கிரமா டிஸ்மிஸ் ஆகுறாங்களோ ஆர்சிபிக்குமே அது இந்த வாட்டி 2 மேட்ச் டக் அவுட் ஆனா நினைக்கிறேன். அந்த மேட்ச் ஆர்சிபி சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. அப்படின்றப்போ விராட் கோலி ஒரு ரொம்ப க்ரூஷியலா இருக்க போது ஹோல்டரை பார்த்து ஆடுங்கப்பா. அந்த விக்கெட்டை வந்து நாங்க ஃபைனலோ செமிஃபைனலோ நாங்க பார்த்து எங்களுக்கே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஸ்லோவா வந்து போடுறாங்க, இவரும் வைக்கிறாரு. அந்த இன்சூரன்ஸ்ல வந்து ஸ்டெம்ப்ல படுறப்போ ஒரு வாட்டி என்னடா இந்த ரிக்ரியேஷன் நடக்கிற மாதிரி நடந்துட்டு இருக்கு. இந்த ரிக்ரியேஷன்ன்றப்போ இந்த 2 மேட்ச்லயே பாத்துட்டோம், நிறைய ரிக்ரியேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. சாய் சுதர்ஷனால இருக்கட்டும் இல்ல வைபவ் சூரியவன்ஷா இருக்கட்டும், எல்லாம் இந்த சிமிலர் டைப் ஆஃப் டிஸ்மிஸ் ஆயிட்டு இருக்காங்க. சோ அந்த இதுல விராட் கோலி கொஞ்சம் பார்த்து ஆடி ஆர்சிபி பல பேர் வந்து பல இடத்துல எல்லாரும் வேண்டிட்டு இருக்க ஒண்ணுதான் விராட் கோலி வந்து நாளைக்கு நல்லா ஆடணும்ட்டு. சோ அதை அவர் பண்ணுவாருன்னு தான் நினைக்கிறேன். ரஹ்மான் டிவிலியர்ஸ் வந்து வெங்கடேஷ் ஐயரை பத்தி டச் பண்ணதுனால நான் சொல்லிடுறேன். வெங்கடேஷ் ஐயர் வந்து இந்த வென்யூல 2 மேட்ச் தான் ஆடி இருக்காரு. 2 மேட்ச்மே 50 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காரு. ஆனா என்னன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல ஸ்கோர் பண்ணிருக்காரு. ஸோ எந்த பேட்டிங்ல ஸ்கோர் பண்ண அந்த வென்யூல அவருக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ அவரோட ஃபேக்டரும் நாளைக்கு ரொம்ப குரூஷலா இருக்கும் தான் நினைக்கிறேன் ஆர்சிபிக்கு. அனதர் ரீசன் ஏன் வந்து சாய் கிஷோரோட ஸ்டிக் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னா அவங்க மிடில் ஆர்டர்ல வந்து ரஜத் பட்டிதர் மாதிரி ஒரு ஹிட்டர் இருக்காரு. அவர் வந்து ஸ்பின்னர்ஸ் ஸ்ட்ரைட்டாவே டேக் ஆன் பண்ண போறாரு. லைக் அவர் போன மேட்ச்லாம் வந்துட்டு ஃபாஸ்ட் பவுலர்ஸே பயங்கரமா டேக் ஆன் பண்ணாரு. ஸோ வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து இன்னும் வந்து அவர் ஆடட் அட்வான்டேஜ் மாதிரி தான். அதனால அவருக்கு அகேன்ஸ்டா வந்து இவங்களாம் ஸ்பின்னர்ஸ் பெருசா யூஸ் பண்ண முடியாது. அப்படின்றப்போ அர்ஷத் கானுக்கு அதனாலதான் சாய் கிஷோரை ஸ்விட்ச் பண்ணிட்டு அர்ஷத் கானை கொண்டு வர போறாங்க. ஏன்னா பிச்சிலே உனக்கு பெருசா வந்து ஸ்பின்னுக்கு அசிஸ்ட் இருக்காருன்றப்போ வந்து ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ் வச்சு அங்க ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. அதனாலதான் வந்து
நாளைக்கு ரஜத் பட்டிதருக்கு ஒரு பெரிய அப்பர் ஹேண்ட் இருக்கு. அன்னைக்கு குவாலிஃபயர் 1 மாதிரி ஒரு நாக் அவர் ஆட போறாரு அப்படின்னா வந்துட்டு ஸ்ட்ரைட்டாவே வந்து ஆர்சிபி வந்து மேட்ச் அங்கேயே முடிச்சு கொடுத்துட்டு போயிட போறாங்க. எனக்கு வந்து இன்னொரு அந்த இடத்துல வந்து பேட்டிங் லைனப்ல வந்து எனக்கு இன்னொரு குரூஷியலா தோன்றது வந்து லைக் இப்ப இனிஷியலா நீங்க விக்கெட் விட்டாலுமே எப்பெல்லாம் படிக்கல் வந்து எப்பெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஒரு அந்த அவர் யூஸ்வலா ஆற மாதிரி ஒரு பிஞ்ச் ஹிட்டிங்கா ஒரு 30+ ஒரு 40+ எப்பெல்லாம் அடிச்சு கொடுக்குறாரோ அவர் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி கொடுத்துறாரு. மிடில் ஆர்டர் உள்ள வர்றதுக்கு அவர் கொஞ்சம் பிளாட்ஃபார்ம் செட் பண்ணி கொடுத்துறாரு. ஆனா நீங்க இனிஷியலா விக்கெட் விட்டதுக்கு அப்புறமும் எப்ப படிக்கல் சீக்கிரமே அவுட் ஆறாரோ அப்பதான் அந்த பேட்டிங் லைனப் கஷ்டப்பட்டு இருக்கு. சோ படிக்கல் தான் அந்த பேட்டிங் லைனப்போட கீயா எனக்கு தோணுது. ஏன்னா படிக்கலும் சரி படித்தாலும் சரி கொஞ்சம் பூர் ரெக்கார்ட் இருக்கு, ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு. லாஸ்ட் மேட்சே வந்து பட்டிதர் வந்து நம்ம வந்து எப்படி சொல்றது, அந்த அந்த இன்னிங்ஸ் வந்து நான் டீக்ரேட் பண்ணல, பட் சொல்றேன் இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் வந்து நம்ம பேசவே கூடாது. ஆக்சுவலா லாஸ்ட் மேட்ச் அந்த கேட்ச் பிடிச்சிருந்தாங்கன்னா அந்த இன்சைட் அவர் அந்த மொமெண்டம் கெட் பண்றதுக்கு முன்னாடி அவுட் ஆயிருப்பாரு. ஸோ இந்த வாட்டி ஜிடி அப் டு த மார்க் இருந்தாங்கன்னா ஃபீல்டிங்ல கண்டிப்பா ஏர்லியரா ஒரு சான்ஸ் வரதான் போகுது. அதை வந்து கரெக்டா கேபிடலைஸ் பண்ணிட்டாங்கன்னா ராஜத் பட்டிதருக்கும் ஒரு புவர் ரெக்கார்ட் தான் இருக்கு ஜிடிக்கு அகேன்ஸ்டா. ஸோ நாளைக்கு வந்து ஆர்சிபி டாப் ஆர்டர் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி கொடுக்கணும், எய்தர் விராட் கோலி ஆர் வெங்கடேஷ் ஐயர். நாளைக்கு வந்து ஆர்சிபிக்கு ஒரு எப்படி சொல்றது, எய்தர் ஒரு டிபார்ட்மெண்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலே ஜெயிக்கிற ஒரு அட்வான்டேஜ் இருக்கு ஸ்குவாட் ஸ்ட்ரென்த் வச்சு பார்க்கும்போது. ஜிடி எந்த இதுவுமே எக்ஸ்கியூஸ்மே கிடையாது. ஃபீல்டிங், பவுலிங், பேட்டிங் எல்லாத்துலயுமே டாப் நாச்சா இருந்தா மட்டும்தான் அவங்க வின் பண்ண முடியும். இது வந்து வெரி ஆப்வியஸ். இந்த ஸ்குவாட் வச்சு இவ்வளவு தூரம் வந்திருக்காங்கன்னா அவங்க எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கரெக்டா டிக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் நாளைக்கு நடந்தா மட்டும்தான் வந்து ஜிடிக்கு ஒரு எட்ஜ் இருக்கு. ப்ரெடிக்ஷன் ஆல்ரெடி நம்ம எல்லாருமே சொன்னதுதான். கிரிக்கார்த்தியை தவிர மீதி எல்லாருமே ஆர்சிபி தான் சொல்லியிருக்கோம். கிரிக்கார்த்தி ப்ரோ மட்டும் ஜிடி. ஓகே, நாளைக்கு ஃபைனல் மேட்ச்னால ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு கொஸ்டின் வைக்கிறேன். நாளைக்கு வந்து ரெண்டு டீம்லயும் யாரு வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? யாருக்கு அந்த பெஸ்ட் பெர்ஃபார்மர் இந்த டீம்ல இவரா தான் இருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை சொல்லிருங்க. ஈச் டீம் ஒன் பிளேயர். 1 பேட்ஸ்மேன் அண்ட் 1 பவுலர். 1 பேட்ஸ்மேன் அண்ட் 1 பவுலர் சொல்லிருங்க. ஆர்சிபி சைட்ல இருந்து நான் ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங்கே போயிடுறேன். நான் ஆர்சிபில இருந்து பவுலிங்க்கு வந்து நான் ஜேக்கப் டஃபி எடுக்கிறேன், பேட்டிங்க்கு வந்து நான் வெங்கடேஷ் ஐயர் எடுக்கிறேன். ஸோ இவங்க 2 பேரும் நான் ஆர்சிபி சைட்ல இருந்து எடுக்கிறேன். அண்ட் ஜிடி சைட்ல இருந்து சாய் சுதர்ஷன் நான் எடுக்கிறேன். ஏன்னா 2 மேட்ச் அன்பார்ச்சுனேட்டா அவுட் ஆனாரு. ஸோ அவர் பிக் மேட்ச் பிளேயரும் கூட. ஏன்னா ஒரு டைம் சிஎஸ்கே கூட ஃபைனலே ஒரு 80 என்னமோ அடிச்சாருன்னு நினைக்கிறேன். ஸோ பிக் மேட்சஸ்லயும் அவரால் ஸ்டெப் அப் பண்ண முடியும். அண்ட் டெக்னிக்கலி வெரி வெரி சவுண்ட் பேட்ஸ்மேன். ஸோ ஐ எம் கோயிங் வித் சாய் சுதர்ஷன். அண்ட் பவுலிங்ல வந்து நான் முகமது சிராஜோட போறேன். நம்ம என்னதான் ஹோல்டரு ரபாடா பத்தியே பேசிட்டு இருந்தாலும் சிராஜ் தான் அந்த டீம்லயே ஒரு டார்க் ஹார்ஸ். போன வாட்டி கையெல்லாம் வர பிடிச்சிட்டு நின்னாரு. பட் அவர் கையே இல்லைனாலும் வந்து பவுலிங் போட்டு விக்கெட் எடுப்பாரு. அந்த அளவுக்கு ஒரு ஒர்க்கிங் கேப்பபிலிட்டி உள்ள ஒரு பவுலர் முகமது சிராஜ். ஸோ ஐ எம் கோயிங் வித் முகமது சிராஜ் அண்ட் சாய் சுதர்ஷன் ஃப்ரம் ஜிடி. ஆர்சிபிக்கு வெங்கடேஷ் ஐயர் அண்ட் ஜேக்கப் டஃபி. நான் வந்து காலங்காலமா வந்து இந்தியாவுக்கும் சரி ஆர்சிபிக்கும் சரி நல்லா பண்ணி கொடுத்த விராட் கோலியோட வந்து அவர் தான் வந்து கீயா இருப்பாரு அப்படின்னு போறேன். பவுலிங்ல வந்து திரும்ப நான் புவி 2 பேரும் ஏன் சொல்றேன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ன்றதுதான். ரொம்ப வருஷமா ஆடி இருக்காங்க, நிறைய நாக் அவுட்ஸ் எல்லாம் விளையாடி இருக்காங்க. ஸோ அதனால அவங்க அந்த ப்ரெஷர் அப்சர்வ் பண்ண முடியும், அதனால அவங்களால நல்லா பண்ண முடியும் அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் சூஸ் பண்றேன். திரும்ப இந்த சைட்ல நான் பேட்டிங்ல வந்து என்னதான் வந்து சுப்மன் கில் வந்து இங்க இருந்தாலும் சுப்மன் கில் அடிச்சா அவங்களும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அதுவும் இந்த வாட்டி வந்து ஸ்ட்ரைக் ரேட் அவர் ஸ்டார்டிங்லேயே வந்து அந்த ஸ்ட்ரைக் ரேட்டோட ஆட விட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளோல போயிடுறாரு அடிச்சுட்டு. ஸோ அதனால அவர் நல்லா பண்ணுவார்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் வந்து நான் ஜேசன் ஹோல்டர் வந்து இப்போ ஆர்சிபி எல்லாம் கேட்க கூடாத ஒரே பேரு, திரும்ப அந்த பேரை வந்து நாளைக்கு கேட்க விடாத அளவுக்கு பாத்துக்கோங்க, அவ்வளவுதான். எனக்குமே வந்து ரஹ்மான் டிவிலியர்ஸ் சொன்ன மாதிரி சாய் சுதர்ஷன் தான் பேட்டிங்ல நான் ஜிடிக்கு சொல்லுவேன். பவுலிங்ல ஜேசன் ஹோல்டர் தான். ஆப்வியஸ்லி அவருக்கு அகைன்ஸ்ட் ஆர்சிபிக்கு அகைன்ஸ்டா ஏதோ ஒரு வெஞ்சன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஹோல்டர் அண்ட் சாய் சுதர்ஷன். இந்த சைடு ஆர்சிபிக்கு நான் வந்து விராட் கோலி தான் சொல்றேன். பிக் மேட்ச் நான் அவரை தான் டிபெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லுவேன். அப்புறம் பவுலிங்ல எனக்கு தெரிஞ்சு புவி தான். ஜாக்கெட் டோபி ஹெச்ரோடி யாரையுமே நான் நம்மள புவி தான். ஓகே, ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து நாளைக்கு த்ரூ அவுட் த சீசன் கொஞ்சம் அப் டு த மார்க் பெர்ஃபார்ம் பண்ணாத ஹேசல்வுட் நாளைக்கு ஸ்டெப் அப் பண்ணுவாரு நம்புறேன். ஆர்சிபி பவுலிங்கை பொறுத்த வரைக்கும். பேட்டிங்ல நான் முன்னாடி சொன்ன மாதிரி தேவ்தூத் பட்டிக்கல் வந்து ஒரு நல்ல பின்ச் ஹிட்டிங் ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாருன்னா அவங்க டீமுக்கே வந்து நல்ல ஒரு மொமெண்டம் கொடுப்பாரு. அதனால வந்து தேவ்தூத் பட்டிக்கல் பெர்ஃபார்ம் பண்ணுவாரு அப்படின்னு நினைக்கிறேன். லைக் அப்படியே ஜிடி பக்கம் வந்தோம்னா எனக்கு வந்து ஜாஸ் பட்லர் அண்ட் ககிசோ ரபாடா வந்து நாளைக்கு ஏதாச்சும் பண்ணுவாங்க அப்படின்னு தோணுது. பார்ப்போம். நாளைக்கு வந்து இந்த ஸ்டார் பக்கத்துல இன்னொரு ஸ்டார் வருதா இல்ல இந்த ஸ்டாரை தூக்கி அங்க கொடுக்க போறாங்களா அப்படிங்கறத நம்ம மேட்ச் முடிச்சதுக்கு அப்புறம் ரிவ்யூல பார்ப்போம். ஃபைனல்ஸ் ரிவ்யூல எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணிருங்க. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அந்த பெல் பட்டனையும் அமுக்கி வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபைனல் முடிஞ்சோன்னா உடனே வீடியோ வரும். நம்மள வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. See you in tomorrow's big day final match review. Until then, bye bye from Rahman de Villiers, well present, Crick Karthi and Praveen Speaks.